ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது விசேஷம். ஏன் அப்படின்னா, பொதுவாக நெகட்டிவ் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் இதெல்லாம் 3ல் மறையிறது, சுக்கிரன் இதெல்லாம் 3ல் மறையிறது விசேஷம். ஆனால் புதன் உங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டதிபதி 3ல் மறைந்தால் அவர் நீச்சஸ்தானம். அதனால் புதன் 3ஆம் இடத்துல மறைந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இந்த 10ஆம் தேதி அன்னைக்கு குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நிரந்தர எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கூட பங்காளிகள் கூட இளைய தம்பி தங்கைகள் இவங்க கூட சண்டை சச்சரவுகளை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு
தம்பி தங்கைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். பதவி தேடி வரும், மரியாதை தேடி வரும். ஆனால் மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. கௌரவத்துக்காக சண்டை போடக்கூடிய சூழ்நிலை, பங்காளி சண்டைகள் ஏற்படுகின்ற மாதம். அண்ணன் தம்பி, அக்கா தம்பி எல்லாரோடையும் சண்டை. இதில் 10ஆவதுக்கு உங்கள் அப்பாவும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமே எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு புதன் பரிவர்த்தன யோகம். இதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அஷ்டமாதிபதி சூரியன் உச்சமடைகிறதுனால இந்த மாதம் பிற்பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான நீங்கள் வாங்குகிற சொத்து ஏதாவது வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க இல்லை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. ஏன்னா எதிரிகளின் பலம், அரசியல் ரீதியான பலம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால ஒரு நிம்மதி வரத்துக்கான நேரம். கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியை வருது. அந்த அக்ஷய திருதியை 17ஆம் தேதி அமாவாசை. இந்த 2 நாள் 17, 19 இந்த 2 நாளில் குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்ப நன்மைக்காக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆணோ பெண்ணோ, 11 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து முதல் வேலை அன்றைக்கி வந்து 17ஆம் தேதியும் 19ஆம் தேதி எது என்றைக்கோ இந்த 2 நாளில் தயிர் சாதத்தை கொடுத்துட்டு பிசைஞ்சு கொடுங்க. நல்ல தயிர் சாதம் வெண்ணெய் போட்டு இருக்கணும். சும்மா இந்த நீர்மோர் கணக்காக கொடுக்கக்கூடாது. நல்ல வெண்ணெய் போட்டு கொடுத்துருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 25 இரவு 8:06 முதல் ஏப்ரல் 28 விடியற்காலை 3:36 வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த அஷ்டமாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்தில் அவங்க வாயப்படுங்குவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு உண்டான காரிய சித்தி மாலை அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. காரிய சித்தி மாலை, விநாயகருக்கு உண்டான காரிய சித்தி மாலை. அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் அகவல், இது ரெண்டையும் தினமும் படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு காரியங்களில் சித்தி ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கட்டும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள் வந்து பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் எப்படி எப்படி கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல சஞ்சரித்தால் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும், நம்மளுடைய கர்ம பலன் வந்து ஒளி தத்துவ அடிப்படையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் மகர ராசிக்கு எத்தகைய ஒரு ஆண்டு பலன்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டுக்கு ஒரு தரம் 2 ஆண்டுக்கு ஒரு தரம் பயிற்சி பெறக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுங்கிற கிரகத்தின் அமைப்புகள் காரணமாக மகர ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14
2027 ஏப்ரல் 13 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், ஒரு ஆண்டு காலகட்டம் எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சனி வந்து 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 7.5 நாள் சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் அடுத்து வரக்கூடிய புதிய வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும், தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் 6ஆம் இடத்திலே இருந்து ஜூன் முதல் வாரத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம் உச்ச குருவாக மாறி ராசியை பார்ப்பது அருமை. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா குருவின் தாக்கங்கள் நம்ம பாசிட்டிவாக இருக்குது. யாருக்கு? மகர ராசிக்காரருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் பண வரவு கைக்கு வந்தது, வாய்க்கு வரவில்லை, கடன் தொல்லை, வீண் அலைச்சல், சுப செலவுகள் குறைவே இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்குள்ள நீங்களே போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் குரு பயிற்சி. உச்ச குருவாக 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அருமை. சரி, இப்போ ராகு கேதுகள் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இவர் பாருங்க, டிசம்பர் மாதம் புத்தாண்டு பிறந்து ஒரு 7 மாதங்களுக்கு அப்புறம் கேது குருவோட சேர்ந்து கேல யோகமாக 7ஆம் இடத்திலும் ராகு ராசிக்குள்ளேயும் வரார். ஸோ இந்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு கேதுகள் ராசிக்குள்ளே இல்லை. ராகுகள் ராசிக்குள்ளே வந்துன்னா சில மனக்குழக்கங்கள், அடுத்து வரக்கூடிய காலத்துக்காக நிறைய திட்டமிடுதல், சிலது சரியாக வர்றது, சிலது சரியாக வராமல் போகிறது, உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். யாருக்கு? மகர ராசிக்கு. ஏன்னா குருவின் பார்வை இருக்குது, ராகு கேதுகளின் தாக்கங்கள் இல்லை. அதே சமயத்தில் சனி 3ஆம் இடத்தில். இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அது ஜூன் மாதத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் எப்படி ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புதிய முயற்சி, சில பேர்த்தோட அசோசியேஷன், சில கான்ட்ராக்ட், சில வேலை மாற்றம், தொழில் அபிவிருத்திக்காக சில விஷயங்கள், நம்ம ஒருத்தரோட டையப் போடுறது, ஒரு கிளையண்ட்டு, கஸ்டமரு, கொலீகு, அது மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிரத்தையாக சில மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள் தேவை. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸு, என்ன மாதிரி அட்மிஷன் போகணும், எது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுங்கிறதுக்கெலாம் நல்லா அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்க்கை, ஃப்ரெண்ட்ஸு, வேலை, படிப்பு, அது மாதிரி விஷயத்தில் சில தொய்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சில குழப்பத்தை கொடுப்பார். ஆனால் இந்த தரம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையோடு வருவதனால அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்க பெரிய லெவலில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது, ஃபேமஸ் ஆகுறதுலாம் கூட வருது. ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும்பொழுது நல்ல படங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான தமிழ் புத்தாண்டாக 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து வருது. அது குறிப்பாக ஜூன் மாதத்துலேருந்து அதை நீங்கள் உணரக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை, சனி, ராகு கேதுகளோட அமைப்பு எல்லாமே உண்டு. ஸோ கிட்டத்தட்ட கோவிட் கொரோனா டைம்லேருந்து ஜென்ம சனியிலேருந்து மீண்டு வரக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கோவிட்ல தான் அதிகமாக அஃபெக்ட் ஆன ஒரு ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் மகர ராசியும் தான். ஏன்னா மகர ராசிக்காரருக்கு ஜென்ம சனி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அஸ்தம சனியாக இருந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ எவ்வளோ தூரமாக நல்லா மீண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா நல்லாவே ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இது வரைக்கும் நான் மனசில் ஒரு வருஷம் 2 வருஷமாக சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல், சில உறவுகளில் ஒரு சுணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரிலாம் போயிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உறவுகள் காட்டிலும், உறவுகள் விஷயத்தில், அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் விஷயத்தில், அதே மாதிரி மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி விஷயத்தில், சுப விஷயங்கள் நடந்து அதுவரை நம்ம நடக்காமல் ஒரு தடைகளாக இருந்ததேங்கிற ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே சமயத்தில் கல்யாணம், குழந்தை, குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், 2-3 வருஷமாகவே ஜென்மசனியிலிருந்தே அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் பாருங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விருத்தி, நல்ல கஸ்டமர்ஸ், நம்ம கிளையண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் லைஃப் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் கடந்த 2 வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ
இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு, குறிப்பாக தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து என்ன அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அது டக்குன்னு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலதெல்லாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா கேது குருவோட சேரும் பொழுது கேட யோகமாக ஆறி கொஞ்சம் சுபவிரயங்கள் மூலமாக பணம் ஈட்டுதல், ஷேர் ஸ்டாக்ஸ் அதில் எல்லாம் கொஞ்சம் பணம் ஈட்டுதல், கொஞ்சமே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் தீர்வு பெறுவதல், பங்காளி சண்டை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வாகி நம்ம மனமே உற்சாகமாகி பழைய மாதிரி ஒரு ஏனோதானன்னு இல்லாமல் கொஞ்சம் உற்சாகத்தோட உருப்படுறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த உச்சகுருவின் பார்வை ராசி மேலே விழுகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து நவம்பருக்குள்ளே சில விஷயங்களாக நீங்கள் காரியம் சாதிச்சுக்கணும். அதுவே நாளைக்கு அடுத்த வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆலோசனை. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி நீ என்ன லக்னம், உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் எப்படி இருக்கிறார், எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய்கொண்டு இருக்கிறதா, எது மாதிரி வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய 6 months 3 months அடுத்த 12 months 1 yearலாம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது, திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது, எந்தெந்த பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து அதை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வந்து வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை வந்து செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக வந்து இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் வந்து அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் வந்து அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் வந்து காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் வந்து குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த
3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முதல்ல வந்து எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் வந்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் வந்து இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையானால், குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா, ஒரு இது அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர வந்து மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர வந்து அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர வந்து இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர வந்து இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குருவை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் வந்து தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வந்து வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் அதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் அதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொன்னோம். இப்போ வந்து எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர், இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய
இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த மாதத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது 6/3/2026 சனி 7.5 சனி முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 வருஷமாக வந்து படாத பாடுபட்டிருப்பீங்க. உடல் நலத்திலையும் சரி, பண வரவிலையும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து எடுத்து செல்ல முடியாமல், அதனால் லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் அடிபட்டு அடுத்தவங்ககிட்ட அசிங்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிட்டார். தொழிலில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும், ஏற்றங்கள் நல்லபடியாக இருக்கும். சனி பெயர்ச்சி பலன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. சரி, இப்போ குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 17/3/2026 26/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ரம் பெற்ற குரு 6ஆம் இடத்துல வக்ரம் நிவர்த்தியாரர். இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, புதிய கடன் அமையும். புதிய கடன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடியது. வேலையில் மாறுதல்கள், அதை தவிர வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 17/3 31/3 வரலும் வந்து பார்த்தாலும் புதுசாக கடன் வாங்குவீங்க. வீடு சார்ந்து, உங்களுடைய தாய் தகப்பன் சார்ந்து, தாயாருக்காக வாங்க வேண்டிய கடனாக இருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய கல்வி சார்ந்து வாங்க வேண்டிய கடனாக இந்த காலகட்டத்தில் வருது. அது தவிர 1/4/2026 30/4/2026 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அதிகமாக செலவுகள் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், இது வந்து நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா குருவினுடைய 6ஆம் இடத்துல இருக்கார் சார். எப்படி சார் அப்படின்னா வக்ர நிவர்த்தியாரு, அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 1/5/2026 26/5/2026 வரலும் உண்டான நாட்களில் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த போட்டிகள் எல்லாமே வந்து இதை செய்யலாமா வேண்டாமான்றதை வந்து மிகவும் யோசனையோடு எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய, இலக்கை அடையக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10, 12, 2 இந்த 3 இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் நிச்சயமாக வரும். ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பல தரப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுவும் வந்து அரசாங்கம் சம்பந்தமான காவல், அதை தவிர கோர்ட்டு, நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால மாற்றமான தொழில்கள், தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 12ஆம் இடத்தையே குரு பார்க்குறார். நல்ல தூக்கம் இருக்கும். உறக்கம் எவ்வளோ நாள் கெட்டு போனது, இப்போ நல்லபடியாக உறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மூதாதையர்கள் வசித்து வந்த, உங்களுடைய முன்னோர்கள் வசித்து வந்த ஊருக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர வந்து வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு, இல்லைன்னா வந்து இது H1B இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய பேச்சில் நளினத்தின் மூலம் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சின் மூலியமாக சாதுரியமாக கையாளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம். இருப்பினும் சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டியிருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, புதிய வீடு சம்பந்தப்பட்ட கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வருது. சுப செலவுகளாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது குருவினுடைய வக்ர நிவர்த்தி.
அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மாற்றுத் தொழில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகிறது. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டம், H1B விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷ குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குருவுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்கும். அது தவிர சுண்டல், மூக்கு கடலை சுண்டல் வியாழக்கிழமை அன்றைக்கி விநியோகம் பண்ணுங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுங்க. அது தவிர நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும். அது தவிர உங்களால் முடிஞ்சது ஏனால் ஆஞ்சநேயருக்கு இந்த வெண்ணெய் காப்பு சாத்துறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு சரியில்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் பக்கத்தில், அதாவது திருச்சி மாவட்டத்தில் இந்த உத்தமர் கோவில்னு ஒரு இடம் இருக்குது. அது குருவுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லுவாள். அந்த உத்தமர் கோவில் போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி எல்லா விதமான வெற்றிகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.